ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாயிருப்பதே நலம். மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எரேமியா 17:5-7. இரண்டு விதமான ஜனங்களை குறித்து இந்த வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை சார்ந்து வாழ்கிற ஒரு கூட்டம், அவர்களை பாக்கியவான்கள் என்று வேதம் கூறுகிறது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இன்னொரு கூட்டம், இவர்களை சபிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் அழைக்கிறது. நாம் எந்த கூட்டத்தை சேர்ந்தவர்கள்? மாம்சம் புல்லை போலவும் அதன் மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் ஒழிந்து போய்விடும். நம்ப கூடாதவைகளின் மேல் அநேக வேளைகளில் நாம் நம்பிக்கையை வைக்கிறவர்களாக காணப்படுகிறோம். தாவீது கோலியாத்தை குறித்து 1 சாமுவேல் 17வது அதிகாரத்தில் நாம் வாசிக்க முடியும். தாவீது கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை நிந்தித்த கோலியாத்துக்கு விரோதமாக யுத்தத்துக்கு எழும்பினான். ஆனால் கோலியாத்தோ தன் மாம்ச பலனை நம்பினான். தான் 9 அடி உயரமுடையவன் என்று எண்ணி மேட்டிமையை கொண்டான். தன்னுடைய ஈட்டியையும் பட்டயத்தையும் நம்பினான். தாவீதோ குள்ளன் இளைஞன் என்று கண்டு அவனை நிந்தித்தான். ஆனால் கடைசியில் தாவீதின் கையினால் மறுத்து போய்விட்டான். மாம்சத்தை மண் என்று நினைவு கூறுங்கள், அதன் பலன் குறுகினது. ஆகையால் கர்த்தரை சார்ந்து ஜீவியுங்கள். மனுஷனையும் மாம்சத்தையும் நம்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள்? அவாந்திரவெளியில் கரைகளாய் போன செடியை போல் இருந்தது. நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தில் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர்நிலத்திலும் தங்குவான். எரேமியா 17:6. அப்படிப்பட்டவர்கள் வாழ்க்கையானது வறட்சியாக போய்விடும். நன்மைகள் வருவதை காண்பதில்லை. ஆசீர்வாதங்கள் இல்லாத சாபத்தின் வாழ்வாக போய்விடும். ஒருவேளை நம்முடைய வாழ்க்கைகள் வறட்சியாக பற்றாக்குறையில் காணப்படுகிறது என்றால் நம்முடைய நம்பிக்கை யார் மேல் இருக்கிறது என்பதை சோதித்து பார்க்க வேண்டும். மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் நம்பிக்கையா இருப்பதே நல்லது. அவர்கள் தண்ணீர் அண்டையில் நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையா இருக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பார்கள். எரேமியா 17:8. எசேக்கியா ராஜாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் பேரில் அவன் வைத்த நம்பிக்கையில் அவனுக்கு ஒத்த ராஜா அவனுக்கு முன்னும் பின்னும் எழும்பினதில்லை. ஆகையால் அவனுடைய மரண தருவாயில் அவனுடைய ஆயுசின் நாட்களில் 15 வருடங்களை கர்த்தர் கூட்டி கொடுத்தார். கர்த்தர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று யோபு சொன்னார். ஆகையால் கர்த்தர் ரெட்டிப்பான ஆசீர்வாதங்களை கொடுத்து பாக்கியவானாக மாற்றினார். நம்முடைய நம்பிக்கையும் கர்த்தர் பேரில் எப்போதும் இருக்கட்டும். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? சங்கீதம் 118:6. கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பதால் என்ன நடக்கும்? உன் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். சங்கீதம் 59:9. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். சங்கீதம் 59:8. என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறேன். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது. சங்கீதம் 59:12. தேவனை நம்பி இருக்கிறேன், நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? நீங்கள் இத்தனை காலமாய் அலைந்ததை அவர் எண்ணி வைத்திருக்கிறார். நீங்கள் இத்தனை காலமாய் சிந்திய கண்ணீரை தேவன் தன் துருத்தியில் வைத்துள்ளார். இந்த மாதத்தில் நீங்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டால் இத்தனை காலமாக உங்களை அழக்களித்த சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். யார் யாரெல்லாம் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர் பின்னிட்டு திரும்புவார்கள். கர்த்தர் உங்களோட கூட இருந்து பட்சமாய் நிற்கிறார். ஒரு மனுஷனும் உங்களை மேற்கொள்ள முடியாது. இந்த பிப்ரவரி மாதத்தில் கர்த்தர் உன் பட்சமாய் இருப்பதை உன் கண்கள் காணும். சங்கீதம் 118:7. எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். என் சத்துருக்களின் சரி கட்டுதலை காண்பேன். சங்கீதம் 118:8. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். இந்த மாதத்தில் உங்கள் சத்துருக்களின் சரி கட்டுதலை காணப்போகிறீர்கள். நீதியின் தேவன் இந்த மாதம் உன் பட்சமாய் இருக்கிறபடியால் அவனுடைய சரி கட்டுதலை காண்பீர்கள். கர்த்தர் உன் சத்துருக்களை சரி கட்டி உங்களை சமாதானமாகவும் அமெரிக்காகவும் உனக்கு எல்லா விதமான ஆறுதலையும் தந்து இந்த
மாதம் உன்னை ஆசீர்வதித்து கர்த்தர் நடத்துவதை நீங்கள் காண்பீர்கள். உனக்கு விரோதமாய் எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும். ஏசாயா 54:15. இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல, எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஏசாயா 54:16. இதோ கரிநெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கிரமாக்குகிறவனையும் நான் சிருஷ்டித்தேன். ஏசாயா 54:17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போயும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னுள் உண்டான அவளுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் இந்த மாதம் வாய்க்காமல் போகும். ஏனென்றால் சொன்னார், கர்த்தர் உங்கள் பக்கம் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். ஆமேன். தேவன் தாமே இந்த வார்த்தைகளின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா. பிரைஸ் காட்.